கண்டிப்பாக எல்லோருமே மார்னிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்துருப்போம், பல விஷயங்கள் படிச்சிருப்போம். பட் காலையில் எழுந்து செய்கிறது மட்டும் தான் ஹேபிட்ஸ் இருக்கா? அப்போது நைட்டு தூங்குறப்போ ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்குது. இந்த 5 ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும், நம்மளுக்கு நல்லா தூக்கமும் வரும். நம்ம எப்படி அந்த 5 ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம், அது என்னென்ன ஹேபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். முதல் விஷயம் ரிஃப்ளெக்ட் அண்ட் ஜேர்னல். எஸ், அன்றைக்கி நடந்த விஷயத்தை பிரதிபலிப்பு நாம் நினச்சி பார்க்கணும். அன்றைக்கி நம்ம யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும், என்னென்ன விஷயம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் எழுதுங்க. எஸ், எப்படி எழுதி பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி இந்த பர்சன்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஓகே, இந்த விஷயத்தால் நாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தோம். பட் அன்றைக்கி டே சந்தோஷமாக மட்டும் முடியும் நம்ம சொல்ல முடியாது, நெகட்டிவான விஷயங்களும் நடக்கும். ஸோ அந்த விஷயங்களும் இதுக்கு மேலே இந்த விஷயங்களை நான் நடக்கக்கூடாது, அந்த ஒரு விஷயங்களை அந்த ஒரு தவறுகளை நான் மீண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களை நீங்கள் ஜேர்ன் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி அன்றைக்கி எழுதி வைங்க. அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான மைண்டை கண்டிப்பாக கொடுக்கும். இரண்டாவது விஷயம், ரீட் எ புக். எஸ், ஒரு புத்தகம் ஒரு மிகப்பெரிய மனுஷனை உருவாக்குன்றது கண்டிப்பாக உண்மை. ஸோ இரவு நேரங்களில் நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இன்க்ளூடிங் மீ, நான் கூட நம்ம தூங்குற வரைக்கும் மொபைலை தான் நோண்டிக்கிட்டே இருப்போம். அது நாம் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டோம், அதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து மீளணும் அப்படின்னா நம்ம புத்தகம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. பல பேர் இங்கே புத்தகம் நைட் டைமில் படித்தோன்னா உங்களோட மைண்ட் அந்தளவுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும், உங்களோட மைண்டோட ஸ்ட்ரென்த் ரொம்பவும் வலுவாகும். எஸ், நீங்கள் நைட் டைமில் யார் புத்தகம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களோட டே பை டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட நெக்ஸ்ட் டே ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ புத்தகம் படிக்க நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். மூணாவது விஷயம் மெடிடேஷன். எஸ், கண்டிப்பாக மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் எல்லாருமே தூங்குற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் ஃபோனை ஆஃப் பண்ணுறோம். அது ரொம்பவும் தவறான ஒரு விஷயம். குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாம் மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாம் டீப் ப்ரீத் எடுத்து கண்டிப்பாக உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் தியானம் பண்ணுறதோ மெடிடேஷன் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் ரொம்பவும் நல்லது. பிகாஸ் நேச்சரோட இயற்கை காற்றோடு நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்குள்ளே அன்றைக்கி டேவை நீங்கள் நினச்சி பார்த்து, ஓகே, இதுக்கப்புறம் இந்த டே நல்லா போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது, உங்களுக்கு நீங்களே மெடிடேஷன் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். நாலாவது விஷயம், பிளான் ஃபார் டுமாரோ. எஸ், நாளைக்கு என்ன பண்ண போகிறன்றதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக பிளான் பண்ணுங்கள். நாளைக்கு ஸ்ட்ரகிளான டேவாகவும் இருக்கலாம், நாளைக்கு நெகட்டிவான டேவாக இருக்கலாம், நாளைக்கு பாசிட்டிவான டேவாக வேணா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நாளைக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம், காலையில் எழுந்த உடனே எப்படி பரபரப்பாக ஓடாமல் எப்படி ரிலாக்ஸ்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் மறுநாளை பற்றி நினச்சி பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், நாளைக்கு நிச்சயமே இல்லாத வாழ்க்கை நான் ஏன் நினைக்கணும்? பட் நீங்கள் பிளான் பண்ணி வைங்க. ஓகே, நம்ம பரபரப்பான நாளை நோக்கி போகாமல் ரிலாக்ஸாக இருக்க இந்த ஒரு பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது விஷயம், எஸ், டிஸ்கனெக்ட் யுவர் டிஸ்பிளே. முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களோட ஃபோனை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி தூக்கி பறனை மேலே போடுவீங்களோ, டிவி ஸ்லாப் மேலே போடுவீங்களோ, எங்கேயாவது எடுத்து வச்சுடுங்க. பிகாஸ் அப்படி வச்சாதான் நாம் ரிலாக்ஸ்டாக தூங்க முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரீலாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, எனிதிங் நம்ம தள்ளிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி தள்ளுறப்போ நம்மளோட அந்த மைண்ட் செட்லேயே நம்ம தூங்கணும்னு நினைக்கக்குள்ள கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வித்தின் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நம்மளோட ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மறுநாளோட வேக்கப் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.